إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تشاءون إلا أن يشاء الله إن الله كان عليما حكيما وفي حديث قدسي يقول الله عز وجل أنا الله قدرت المقادير ودبرت التدابير وأحكمت الصنع فمن رضي فله الرضا مني إلى يوم يلقاني ويقول من لم يرضى بقضائي ولم يصبر على بلائي ولم يشكر نعمائي فليخرج من تحت سمائي وليختر له ربا سواي ويقول وعزتي وجلالي وعظمتي وكبريائي لا أبتلي عبدا فيرضى إلا استحييت منه يوم القيامة أن أنشر له ديوانا أو أقيم له ميزانا وأدخلته الجنة بغير حساب صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வலோகத்தை படைத்து பராமரித்து போஷித்து காத்தருளுகின்ற ஏக வல்லவனான அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், யாருடைய தேவையை விட்டு நீங்கியவன். அவனை யாராலும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட நாயனை நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை எப்படி படைக்க வேண்டும், படைத்து இந்த உலகத்தை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் என்ற விடயத்தை அவன் கலமை படைத்து, பேனாவை படைத்து, அதன் மூலமாக நடக்க வேண்டிய அனைத்து விடயங்களையும் அவன் எழுதி முடித்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூறினார்கள், அல்லாஹு தஆலா முதலாவதாக பேனாவை படைத்தான், கலம் என்பதை படைத்தான். அந்த கலம் இடத்தில், அந்த பேனாவிடத்தில் அல்லாஹ் சொன்னான், எழுது என்பதாக சொன்னான். அந்த பேனா கேட்டது, வமா அக்துப், நான் எதை எழுதுவது? அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த பேனாவுக்கு உத்தரவிட்டான், நான் இந்த பூமியை படைத்தது முதல் இந்த பூமியை அழித்து கியாமத்தை உருவாக்கும் வரையில் என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அத்தனையும் எழுதி முடித்து விடு என்பதாக அந்த கலமுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டதன் பிறகு அவைகள், அந்த கலம் அனைத்தையும் எழுதி முடித்ததன் பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்தி ஸஹஃப், பேனாக்களுடைய மை அதாவது முடிந்து விட்டது, ஏதை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அதாவது எழுத வேண்டிய அத்தனையும் அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். கனிமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது காணக்கூடிய காட்சிகள், அது ஹைரானவைகளாக இருந்தாலும் சரி, ஷர்ரானவைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ் அவனுடைய புறத்தால் இயக்கிக் கொண்டு இருக்கின்றான். நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, நான் நினைப்பது சில நேரம் நடைபெறுகின்றது, நான் நினைப்பது சில நேரம் நடக்காமல் இருக்கின்றது. அவர் நினைப்பது நடக்கின்றது, நான் நினைப்பது நடக்காமல் இருக்கின்றது. அல்லது நான் நினைப்பது நடக்கின்றது, அவர் நினைப்பது நடக்காமல் இருக்கின்றது. ஏன் இந்த ஊரில் அழிவு வருகின்றது? ஏன் இந்த ஊரில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுகின்றது? ஏன் இந்த ஊரில்
அதாவது அந்நியவர்களால் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு நம்முடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நடக்க வேண்டுமோ அத்தனையும் முடிவு செய்து விட்டான். ஒன்றை நாம் விளங்க வேண்டும், நாம் அல்லாஹ் மீது பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டவர்கள். ஆமன்து பில்லாஹி என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அல்லாஹ் மீது பரிபூர்ணமான ஈமானை வைத்து வாழக்கூடிய முஃமின்கள் நாங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றன. நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்றோம், ஒரு அணு அசைவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அசையாது. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், மரத்தில் காய்ந்த இலை கீழே விழும் பொழுது அது காய்ந்ததனால் விழுவது கிடையாது, அல்லாஹ் அந்த காய்ந்த இலையை விழ வைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு தடவை ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய சபைக்கு மஜ்லிஸுக்கு வந்து நபியிடத்தில் கேட்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொல்லுகின்றீர்களே இந்த உலகத்தில் உங்களுடைய அல்லாஹ் நினைப்பது மட்டும்தான் நடக்கின்றது, நாங்கள் நினைப்பது நடப்பது கிடையாது என்று சொல்லுகின்றீர்களே, அது உண்மைதானா என்பதனை நிரூபிக்க வேண்டும் என்று நபியிடத்தில் கேட்டுவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ சந்தேகப்படாதே, அது முழுமையாக அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் பேரீச்ச மரத்தினுடைய ஒரு கிளையை பிடித்து அவன் என்ன செய்கின்றான், அதனை இழுக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், நான் இப்பொழுது இதனை இழுத்து பிக்கப் போகின்றேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ பிப்பது கிடையாது, அல்லாஹ் உன்னை அந்த கிளையை பிப்பதற்காக வேண்டி ஈடுபடுத்துகின்றான். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் சொன்ன, இல்லை நான் விட்டு விடுகின்றேன். அப்பையும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ விட்டுவிடவில்லை, அல்லாஹ் உனக்கு விட வைப்பதற்குரிய நீ எண்ணத்தை போட்டு விட்டான். இவன் மாயூசாகி, அதாவது நிராசையாகி இவன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். நீங்கள் இந்த காஃபிருடன் நீங்கள் நடந்து கொண்ட முறையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். அந்த உங்களுடைய அந்த வார்த்தைக்கு பரிசாக இந்த ஆயத்தையும் உங்களிடத்தில் சொல்லி தந்துவிட்டு வரும்படி அல்லாஹ் சொன்னான், மா கதஅத்தும் மின் லீனத்தின் அவ் தரக்துமுஹா காயிமத்தன் அலா உஸூலிஹா ஃபபிஇذனில்லாஹி வலியுஹ்ஸியல் ஃபாஸிகீன். நபியே அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதன் எதனை பிப்பதற்காக வேண்டி நாடினானோ, பிக்காமல் விட்டுவிட்டானோ, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவு பிரகாரம் தான் நடைபெற்றன. ஆனால் அவன் நினைத்தது இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கவில்லை. கனிமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் இது அல்லாஹ்வுடைய முடிவில்லாமல் நடைபெறாது. அல்லாஹ்வுடைய முடிவில்லாமல் நடைபெறாது. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முடிவில்லாமல் இந்த உலகத்தில் அணுவும் கூட அசையாது என்ற ஈமானை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய ஈமானை எங்களை தெரியாமல் கொஞ்சம் ஒரு பக்கம் சாகின்றது. சில நேரம் எங்களுடைய வார்த்தைகள் ஈமானுக்கு பாதிப்பை, பழுதை ஏற்படுத்தக்கூடிய, காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் வருகின்றன. கனிமான சகோதரர்களே, நாம் நினைப்பதை போன்று இந்த உலகத்தில் வாழ முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடன் போட்டி போட்ட அந்த நம்ரூதும் ஃபிரௌனும் அந்த அபூ ஜஹிலும் வாழ்ந்திருப்பான். அவர்களையும் அல்லாஹ் விட்டு வைத்தான். கடைசியில் அல்லாஹ் பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடித்தான். இந்த உலகத்தில் யாரும் நினைப்பதை போன்று உலகத்தில் வாழ முடியாது. சத்தாது இந்த சுவர்க்கம் என்ற ஒரு மாளிகையை அமைத்தான். அவன் எதிர்பார்த்த அந்த மாளிகைக்குள் அவனுடைய உயிரை அல்லாஹ் எவ்வாறு கைப்பற்றினான் என்றால், ஒரு கால் உள்ளே ஒரு கால் வெளியே. அவன் கெட்டின அந்த மாளிகைக்குள்ளே அவனுக்கு அல்லாஹ் நுழைய விடவில்லை. கனிமான சகோதரர்களே, ஃபிரௌன் சொன்னான், இந்த நைல் நதி எல்லாம் என்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழ் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன, என்னுடைய ஆட்சிக்கு கீழால் நான் நினைப்பது மாதிரி தான் ஓடுகின்றது என்று அந்த ஃபிரௌன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்
அந்த நைல் நதியை அவனுடைய தலையில் மேலால் ஓட வைத்தான் அல்லாஹ்வுடைய கூட்டுதல். உலகத்தில் நாம் நினைப்பதை போன்று அந்நியவர்கள் பேசுவதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து விடும் என்ற யகீன் நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அல்லாஹ் நினைப்பது மட்டும் தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த ஈமானில் எப்பொழுது குறைபாடு வருமோ கனிமான சகோதரர்களே, அந்த குறைபாடான வார்த்தை வெளியாகும் பொழுதே நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் நம்முடைய முடிவு கேள்விக்குறியாக மாறிவிடும். நம்முடைய முடிவு கேள்விக்குறியாக மாறிவிடும். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சுருக்கமாக சொல்லுகின்றான், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். நீங்கள் நினைப்பது ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது, நான் நினைப்பது மட்டும் தான் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றது. நீங்கள் நினைப்பது எதுவுமே இந்த உலகத்தில் நடைபெறாது. கனிமான சகோதரர்களே, என்னுடைய நோயாக இருந்தாலும் சரி, என்னுடைய சுகமாக இருந்தாலும் சரி, நான் களைப்படைவதாக இருந்தாலும் சரி, நான் தூங்குவதாக இருந்தாலும் சரி, எழும்புவதாக இருந்தாலும் சரி, என்னுடைய இந்த கவலை உணவு வாய்க்குள் நுழைவதாக இருந்தாலும் சரி, கனிமான சகோதரர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடைபெறாது. உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் இது மருந்தின் மூலமாகவும் பெற முடியாது, உடல் பயிற்சி மூலமாகவும் பெற முடியாது. சபவுக்கு தன்னுடைய பார்வை சொல்லும், இவ்விரண்டையும் செய்தால் நீ வாழலாம். கனிமான சகோதரர்களே, மருந்து குடித்து குடித்து பலர்கள் நோய்வாய்ப்பட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நோயே இல்லாமல் உடல் பயிற்சி செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியவர்கள் சில மணித்தியாலங்களில் சில வினாடிகளில் அவர்கள் மறைத்து விடுகின்றார்கள். கனிமானவர்களே, எதுவுமே நம்முடையது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் எங்களை நஃபி செய்தே சொல்லிவிட்டான். அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. நீ ஒன்றுமே இல்லை, நீ நினைப்பது மாதிரி நீ சாதித்தது நீ நினைக்கின்றாயே, ஒன்றுமே நீ சாதிக்கவில்லை, நீ ஒன்றாகவும் இயக்கவில்லை. நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தேன். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் இந்த பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் குர்ஆனில் இன்னொருத்தில் சொல்லுகின்றான், அதாவது இந்த வானத்தினுடைய ஆட்சி அதிகாரம், இந்த ஆட்சியை பிரட்டுவது, இந்த ஆட்சியை மாற்றுவது அனைத்தும் நான் தான். இது யாருடைய வல்லமையை கொண்டும் நடைபெறக்கூடியதாக கிடையாது. கனிமான சகோதரர்களே, இது ஈமானில் முக்கியமான ஒரு அம்சம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த நலவும் நஷ்டமும் நடப்பதும் கூட அல்லாஹ்வுடைய புறத்தால் இருந்துதான். நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். என்ன? மாலம் யஷா லம் யகுன். நீங்கள் நினைப்பது ஒன்றுமே நடக்காது, அல்லாஹ் நினைப்பது மட்டும் தான் நடக்கின்றது. அந்த ஈமானுடைய பாடத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்து விட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினார். ஓஹா அல்லாஹு தஆலா இலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யா தாவூத் இன்னக துரீது வ அன உரீத். தாவூதே, நீங்கள் ஒன்று நினைக்கின்றீர்கள் செய்ய வேண்டும் என்று, ஆனால் நான் ஒன்று நினைக்கின்றேன் நடைபெற வேண்டும் என்று. வ இன்னமா யகூனு மா உரீத். நான் நினைப்பது மட்டும் தான் அது நடைபெறுகின்றன. ஃபஇன் சலிம்த லிமா உரீத். நான் நினைப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், நான் நாடியது மட்டும் தான் நடக்கின்றது என்ற இந்த விஷயத்தை நீங்கள் கபூல் செய்வீர்களானால், கஃபைதுக மா துரீத். நீங்க எது நினைக்கின்றீர்களோ அதனை நான் உங்களுக்கு சரியான முறையில் அமைத்து தருவேன். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கனிமான சகோதரர்களே, இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம். நீங்கள் நினைக்கின்றீர்கள் தாவூத் ஏதாவது நடைபெற வேண்டும் என்று, நான் நினைக்கின்றேன் அது நடைபெறக்கூடாது என்று சொல்லி, ஆனால் இன்னமா யகூனு மா உரீத். நான் நினைத்தது மட்டும் தான் அங்கு நடைபெறுகின்றது. ஃபஇன் சலிம்த லிமா உரீத் கஃபைதுக மா துரீத். நான் செய்யக்கூடியதை நீங்கள் கபூல் செய்வீர்களானால், உங்களுக்கு நீங்கள் நாடியதை நான் உங்களுக்கு அழகான முறையில் அமைத்து தருவேன். வஇல்லம் தஸ்லம் லிமா உரீத். நான் செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அந்த விடயத்தில் உங்களை சிரமப்படுத்தக்கூடிய விடயங்களை நான் ஏற்படுத்துவேன். பிறகு நான் நினைப்பது மட்டும்தான் அந்த இடத்தில் நடைபெறும். தாவூதை நீங்கள் நினைத்தது எதுவுமே அந்த இடத்தில் நடைபெறாது. கனிமான சகோதரர்களே,
இந்த உலகத்தில் பணக்காரனாக ஆகுவது அவருடைய திறமையை வைத்து கிடையாது. ஏழையாக மாறுவது அவருடைய அறிவின் குறைபாட்டின் கிடையாது. இதனையும் ஒருவனை பணக்காரனாக ஆக்குவதும் அல்லாதான், ஏழையாக மாற்றுவதும் அல்லாதான். அல்லது அவன் தான் பணக்காரனாகவும் ஆக்குகின்றான், ஏழையாகவும் மாற்றுகின்றான். இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமானுடைய பாடம், ஈமானுடைய விடயம். நாங்கள் ஈமானை விட்டு, அதாவது நாங்கள் சருகி விழக்கூடாது என்பதற்காக வேண்டி குர்ஆனில் அல்லாஹ் ஈமானுடைய பாடத்தை படித்து தந்து கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் நினைப்பது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடைபெறும், நாங்கள் நினைப்பது எதுவுமே நடக்காது என்பதில் ஆணித்தரமான உறுதியான ஈமான் நமக்கு தேவை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது சொன்னார்கள், இதுவும் ஒரு ஹதீஸில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த ரிவாயத்தை அறிவிப்பு செய்கின்றார்கள். அவ்வளு ஷைஇன் கதபஹு அல்லாஹு ஃபில் லவ்ஹில் மஹ்ஃபூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூலில் முதலாவதாக அல்லாஹ் எழுதினான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை எழுதினான். இன்னஹு மன் இஸ்தஸ்லம லிகதாஇ, யார் என்னுடைய முடிவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, வரதிய பிஹுக்மி, நான் முடிவு செய்ததை பொருந்திக் கொள்வாரோ, வஸபர அலா பலாஇ, நான் சோதிக்கும் பொழுது அந்த சோதனை மீது பொறுமை காக்கின்றாரோ, பஅதஹு யௌமல் கியாமத்தி மஅ ஸித்தீகீன், நான் அந்த மனிதனை கியாமத்துடைய நாளையில் சித்தீக்கீன்களுடன் எழுப்பாட்டுவேன் என்ற விடயத்தை அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான சகோதரர்களே, எனக்கு மனைவியை அமைத்து தந்ததும் அல்லாஹ்தான், எனக்கு வாகனத்தை எடுத்து தந்ததும் அல்லாஹ்தான், வீடொன்றை கட்டுவதற்குரிய வசதியை தந்ததும் அல்லாஹ்தான், எனக்கு பார்ப்பதற்கு பார்வையை தந்ததும் அல்லாஹ்தான், நடப்பதற்கு சக்தியை தந்ததும் அல்லாஹ்தான். கனிமான சகோதரர்களே, சிறு பிராயத்தில் ஓடித்திருந்த நாம் வயதாகும் பொழுது ஏன் ஒரு பக்கத்தை நாங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும், ஒரு இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும்? முடியாது கண்ணியமானவர்களே. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அழிக்கப்படும் நாள் வரையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நினைத்தது மட்டும்தான் நடைபெறுகின்றது. நாங்கள் நினைக்கலாம், யகூதிகள் நினைப்பதெல்லாம் சாதிக்கின்றார்களே, அவர்களை அல்லாஹ் உலகத்தில் படைத்ததே முஸ்லிம்களுடைய சோதனைக்காக வேண்டும். அவர்களுடைய கரங்களால் ஒரு கூட்டத்திற்கு மௌத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் சுகதாக்களாக கபூல் செய்வதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த யூதர்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதி கிடையவே கிடையாது. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏற்கனவே அவர்கள் மீது பதுவா செய்து விட்டார்கள். நாங்கள் நினைப்பது மாதிரி அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைப்பது தவறு. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார், மௌத்தின் மீது பயத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடன் சேர்ந்திருப்பவர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தவில்லை. கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு ஈமானுடன் வாழ வைக்கின்றான். நம்மை அல்லாஹ் மரணிக்க வைத்தால் நமக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை தந்து, ஷஹாதத்துடைய நன்மையை தந்து அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் எடுத்துக் கொள்கின்றான் என்ற வார்த்தைகள் அந்த பூமியில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய நாவில் இருந்து அது வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஈமான். இந்த ஈமான் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சமீபத்தில் நம்முடைய நாட்டில் நமக்கு தெரியும், தேர்தல் நடைபெற்றது. இது இடைக்குழுப்பாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பேசக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்களுடைய அல்லது கொஞ்சம் படித்தவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஈமான் அவர்களுடன் அந்த நேரத்தில் இருக்கின்றதா அல்லது ஈமான் அவருடைய தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டு விட்டதா என்ற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு கலைத்த செய்திகளை நான் என்னுடைய காதால் கேட்டேன். கனிமான சகோதரர்களே, ஆட்சி அமைப்பதும் ஆட்சி அமைக்க, அதாவது நல்லாட்சியை கொண்டு வருவதும் மோசமான ஆட்சியை கொண்டு வருவதும் இது அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கின்றது. ஒரு ஹதீஸ் வருகின்றது. அந்த ஹதீஸ் சனதின் அடிப்படையில் அது தைஃபாக இருந்தாலும் மானாவுடைய ரீதியில் பார்க்கும் பொழுது அது சஹீஹாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன மாலிகுல் முலூக் வ மலிகுல் முலூக் குலூபுல் முலூக் ஃபீ யதி
وإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرأفة والرحمة وإن العباد إذا عصوني حولت قلوب ملوكهم بالسخطة والنقمة فساموهم سوء العذاب فلا تشغلوا أنفسكم بالدعاء على الملوك واشغلوا بالذكر والتضرع كي أكفيكم ملوككم. இந்த ஹதீஸ் சனதனுடைய அடிப்படை லைஃபாக இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் ஒரு சஹீஹான ஹதீஸை குதுசியை நான் சொன்னேன். இவ்வாறு சனதனுடைய அடிப்படையை ஜமா செய்து பார்க்கும் பொழுது அது ஹசனுடைய அந்தஸ்துக்கு சில உலமாக்கள் கொண்டு போய் வைக்கின்றார்கள். என்றாலும் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இதனுடைய மத்தனுடைய இதனுடைய உள் மூலகரத்தை எடுத்துக்கொண்டால் இதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர். ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்கள். இந்த இடத்தில் என்னுடைய அடியார்கள் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாகிய நாங்கள், எனக்கு வழிபட்டு என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி நபி சொன்ன விடயங்களை ஏற்று நபி வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்து என்னை சந்தோஷப்படுத்துவீர்களானால் உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் உங்களை பற்றிய அன்பையும் பாசத்தையும் நான் ஏற்படுத்துவேன். இது அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் ஏற்படுத்துவேன். அடுத்த வரியில் எனக்கு மாற்றம் செய்து நீங்கள் வாழ்வீர்களானால் நான் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் அதாவது கோபத்தையும் விரோதத்தையும் குரோதத்தையும் நான் ஏற்படுத்தி உங்களுக்கு சோதனையாக ஆக்குவேன். அந்த நேரத்தில் ஆட்சியாளருக்கு எதிராக நீங்கள் கை நோக்கிக் கொண்டு என்னிடத்தில் அதாவது துஆ செய்து அவர்களுக்கு எதிராக பதுவா செய்ய வேண்டாம். என்றாலும் என்னிடத்தில் நீங்கள் முகத்தை திருப்பி என் பக்கம் திரும்பி நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், என்னை பயப்படுங்கள், என்ற கட்டளைகளுக்கு வழிபடுங்கள், நான் சொன்னதை மாத்திரம் ஏற்று நடங்கள், நான் சொன்ன அனைத்துக்கும் நீங்கள் உண்மையான நீங்கள் ஃபர்மான்தாரியாக அதாவது வழிபாடர்களாக நீங்கள் ஆகுவீர்களானால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் கை அக்ஃபியக்கும் முலூக்கக்கும் உங்களுடைய ஆட்சியாளர்களை உங்களுக்கு தேவையான மாதிரி நான் ஆக்கித்தரேன். கனிமான சகோதரர்களே, இந்நாள் வந்தால் நமக்கு நிம்மதி, இந்நாள் வந்தால் நமக்கு கெடுதி என்ற அகீதா நமக்கு தேவையில்லை என்பாரவர்களே. நம்முடைய அல்லாஹ் இருக்கின்றான், நம்மை படைத்த எவ்வாறு இருக்கின்றான். சஹாபாக்களுக்கு பதிலில் உதவி செய்த அல்லாஹ் தான் இப்பொழுதும் இருக்கின்றான். சஹாபாக்களுக்கு அதாவது கந்தத்தில் உதவி செய்த ரப்பு தான் இன்னும் இருக்கின்றான். ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கு மரத்தில் ஏற்றி அந்த காபிர்கள் சுற்றி இருந்து அம்பால் எய்து அவர்களுடைய ஜனாசாவை எடுக்க விடாமல் அவர்கள் செக்யூரிட்டியாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் மின்னலின் மூலமாக அவர்களுடைய ஜனாசாவை கீழே பிரட்ட வைத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகவும் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாகவும் ஜனாசாவை தூக்கி வர வைத்து இடையில் விழுந்த ஜனாசாவை அந்த பூமி கபராக பூமியை அல்லாஹ் கபராக மாற்றினான் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எந்த இடத்தில் மரணித்தாலும் சரி நம்முடைய ராயா அது சுவர்க்கம். நாம் எந்த ஆட்சியாளர்களால் பழிக்கப்பட்டவர்களால் வாழ்ந்தாலும் சரி நமக்கு சுவர்க்கம் நிச்சயம். ஆனால் ஈமானில் குறைபாடு வரக்கூடாது, ஈமானில் குறைபாடு வரக்கூடாது. அந்த ஈமானை பலப்படுத்தத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் ஈமானில் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்ற விடயத்தை நமக்கு அழகான முறையில் வழங்கிக் கொள்ளலாம். அந்த நீண்ட ஹதீஸில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் தான் கதிர்களை ஏற்படுத்தக்கூடிய மகாதீர்களை உருவாக்கக்கூடியவன், நான் தான் இந்த உலகத்தை அதாவது செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவன், எது நடந்தாலும் என்னுடைய முடிவு பிரகாரம் தான் நடக்கின்றது. யாரு இதனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ பொருந்திக் கொள்கின்றார்களோ கியாமத்துடைய நாளையில் அவன் என்னை சந்திக்கும் பொழுது நான் அவனை பொருந்திக் கொள்கின்றேன். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் முடிவு செய்ததை பொருந்திக் கொள்ளாமல் வாழ்வார்கள் என்னால் அந்த பலாய்களை அந்த முசீபத்துகளை சபர் செய்யாமல் வாழ்வாரானால், நான் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்வார்களானால் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய வானத்துக்கு கீழால் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் வெளியேறிவிடுங்கள். என்னை தவிர வேறொரு ரப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கோபமாக சொல்லுகின்றான்.
கண்ணியமான சகோதரர்களே, இந்த வானத்துக்கு கீழால் வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வானத்துக்கு கீழ் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய இந்த வானத்தை உருவாக்கியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மானா என்னவென்று சொன்னால், எது நடந்தாலும் சபர் செய்யுங்கள், அந்த சபருக்குரிய கூலி அது சுவர்க்கத்தை நான் நிச்சயமாக தருகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அதே ஹதீஸை குதுஸில் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய அஸ்மத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய கிப்ராயின் மீது சத்தியமாக, லா அப்தலி அப்தன் ஃபயருல்லா, நான் ஒரு மனிதனை சோதிக்கும் பொழுது அவன் பொருளை கொண்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சோதிப்பதற்கு அவனுக்கு பல வழிகள் இருக்கின்றன. சிலர்களை ஏழ்மையின் மூலமாக சோதிக்கலாம், ஏழ்மையை கொடுத்து சோதிக்கலாம், சிலர்களை பணத்தை கொடுத்து சோதிக்கலாம். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அது சில நேரம் ஃபித்னாவாக மாறும், உங்களுக்கு ஷர்ராக நடந்தாலும் அது ஃபித்னாவாக மாறும், ஆனால் நீங்கள் திரும்பி வர வேண்டியது என் பக்கம்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் சோதிக்கும் பொழுது அது எந்த வழிகளாக இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, சிலர்களுக்கு அதாவது வீடு சொந்தமாக கிடையாது, கூலிக்கே தான் இருந்து வாழ்ந்து மௌத்தாகின்றார், அது அல்லாஹ்வுடைய முடிவு, அது அல்லாஹ்வுடைய முடிவு. சிலர்கள் நோயாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நோயை கண்டு நாங்கள் பயப்படுகின்றோம். கண்ணியமானவர்களே, அதுவும் அல்லாஹ்வுடைய முடிவு. உலகத்தில் எது நடந்தாலும், நம்முடைய கண்ணுக்கு படக்கூடிய எதுவாக இருந்தாலும், கண்ணியமான சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உதாரணத்தை சொல்ல போனா, ஒரு கருவியை உருவாக்கியவர் அவருடைய கையில் ஒரு ரிமோட்டை வைத்து அவர் எந்த பக்கமும் திசை திருப்பலாம், அவர் எப்படியும் அதனை இயற்றலாம். அவர் நினைத்தால் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அவர் நினைத்தால் ஒரு பக்கத்தை கலட்டி வைக்கவும் முடியும், இறுக்கி விடவும் முடியும். அவர் நினைத்தால் அதை கொண்டு போய் ஒன்றில் முட்ட வைக்கவும் முடியும், முட்டாமல் வைக்கவும் முடியும். ஏனென்றால் அது அவர் படைத்தது, அவர் உருவாக்கியது. இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து போஷித்து இந்த உலக மக்களுடைய அனைத்து விடயங்களையும் தூங்காமல் பசி வராமல் எந்தவித சிறு தூக்கமோ பெருத்தூக்கமோ இல்லாமல் அனைத்தையும் சமீஅன் பசீரா பேசக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். யாரையும் இந்த படைப்பையும் தன்னுடைய பார்வைக்கு அப்பால் விட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ரப்பு சொல்லுகின்றான், நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும் பொழுது, சோதிக்கும் பொழுது அவன் அதனை பொருந்திக் கொள்வான் என்று சொன்னால், இல்லஸ்தஹியைது மின்ஹு யௌமல் கியாமா, நான் வெட்கப்படுகின்றேன் கியாமத்துடைய நாளையில், அன்ஷூர லஹு தீவானா, அவனுடைய இந்த செயலேட்டை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். அவனுடைய செயலேட்டை அவனுக்கு முன்னால் விரிப்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். அல்லது அவனை மீசானுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தாக்குவதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அவனை எந்தவித கேள்வியும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்க நான் நாடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, என்ன நிலைமை வந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் தான் நடைபெறுகின்றன. எங்களுடைய இக்தியார் அந்த இடத்தில் எதுவுமே கிடையாது. ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், ஷியாக்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அகீதா தான், அதாவது நன்மைகள் அனைத்தும் அல்லாஹ் புறத்தால் ஏற்படுகின்றது, தீமைகள் அனைத்தும் நாங்கள் தான் செய்கின்றோம் என்று. கண்ணியமான சகோதரர்களே, இது ஹவாரிஜிகளுடைய அகீதாவாக இருக்கின்றது. ஆனால் நம்மில் சிலரும் இவ்வாறு இந்த கொள்கையில் சிலர்கள் இருக்கின்றார்கள். வமா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ் வமா அஸாபக மின் ஸய்யத்தின் ஃபமின் நஃப்ஸிக் என்ற இந்த வார்த்தையை ஆதாரம் காட்டுகின்றார்கள். இது அகீதா சம்பந்தமான விடயம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் உலமாக்கள் இதற்கு தாவீல் செய்யும் பொழுது, அல்லாஹ் உன்னை எப்பொழுது தெரியுமா சோதிக்கின்றான்? நீ அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் பொழுது, நீ அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கும் பொழுதுதான். கண்ணியமான சகோதரர்களை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த இந்த பூமியில் இருந்தும் கடலில் இருந்தும் வரக்கூடிய இந்த சோதனைகள் பிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் தேடிக்கொண்டவைகளை கொண்டுதான். இவ்வாறு அல்லாஹ் படிப்படியாக ஈமானை பற்றி பேசிக்கொண்டே செல்லுகின்றான். ஆனால் இந்த ஈமானில் குறைபாடுள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. இந்த ஈமானில் குறைபாடுள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. உறுதிமிக்க ஈமானுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான முறையில் இன்னொரு ஹதீஸை விளங்கப்படுத்துகின்றார்கள். சில நேரத்தில் நாங்களும் சொல்லுகின்றோம், இவ்வாறு நடந்தால் அந்த ஆள் என்ற வார்த்தை இருக்கின்றது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்.
லவ் ஃபஅல்து, அதாவது லவ் ஃபஅல்து கான கதா, நான் செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றனவே, அந்த வார்த்தையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இவ்வாறு பாவிக்க வேண்டாம். மா கதருல்லாஹ வமா ஷாஅ ஃபஅல, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் முடிவு செய்ததை அவன் நாடிய பிரகாரம் செய்து முடித்து விட்டான். அல்லாஹ் முடிவு செய்ததை, அவன் நிர்ணயித்ததை, அவன் விரும்பிய பிரகாரம் செய்து முடித்து விட்டான் என்ற இந்த வார்த்தையை தான் முஃமின்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து விட்டு சொன்னார்கள். லவ், அதாவது லவ் அன்ன அதாவது அன்ன லவ் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றனவே, தஃப்தவு அமல ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அந்த செயல்களுக்கு அது ஒரு வழியாக அமைந்துவிடும் என்பதாக சொன்னார். ஒரு வாலிபர் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அதாவது ஒரு பெரும் ஆலிமுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னுடைய சகோதரிக்கு நான் சத்திர சிகிச்சை செய்து சில நாட்களில் அந்த சகோதரி வஃபாத்தாகிவிட்டார். என்னுடைய உள்ளத்தில் ஒரு வஸ்வசா ஏற்படுகின்றது. என்னுடைய சகோதரிக்கு நான் இந்த ஆபரேஷனை, சத்திர சிகிச்சையை செய்யாமல் இருந்திருந்தால் என்ற இந்த ஆள் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் உருண்டோடிக் கொண்டிருக்கின்றது. ஹஸரத், இதற்கு என்ன இஸ்லாத்தினுடைய முடிவு என்பதாக கேட்டார். ஃபத்வா எழுதப்பட்டது. அந்த ஆள் அந்த லோ என்ற வார்த்தை இருக்கிறதே, இது ஷைத்தானை இன்னும் அவனை, அதாவது ஆர்வப்படுத்தி உங்களுடைய ஈமானில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு அது வழிவகுத்துவிடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அது மட்டும் தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நிர்ணயித்தான், அவன் நாடினான், அவனை செய்து முடித்தான். கனிமான சகோதரர்களே, நமக்கு ஆட்சியாளர்கள் வந்துதான் நம்முடைய ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை கிடையவே கிடையாது. இது சம்பந்தமாக ஒரு ஆலிம் பேசி, அழகான முறையில் ஒரு ஆலிம் பேசி ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் கட் ஒன்று அனுப்பின நேரத்தில் அவருக்கு என்ன அடி தெரியுமா? ஹஸரத் மாலிக்கு ஒன்றுமே விளங்குதில்லையா? சகோதரர்களே, இந்த நபியுடைய காலத்தில் நபிமார்களை அல்லாஹ் இறக்கியது அந்த உம்மத்தினுடைய ஈமானில் குறைபாடு வராமல் இருப்பதற்காக அந்த நபிமார்களை பாவித்ததை மாதிரி இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி முஸ்லிம் நபருக்காகவும் லட்சக்கணக்கு உலமாக்களை, ஆயிரக்கணக்கு உலமாக்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்தது நாம் ஈமானுடன் மரணித்து கபருக்கு செல்வதற்காக வேண்டித்தான். நம்முடைய ஈமானில் குறைபாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான். இன்னும் சிலர்கள் பேசியிருந்தார்கள், ஹஸரத் மாலிக்கு என்ன தெரியுமா, மதரசால இருந்து பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறது மட்டும்தான். கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சியை, இந்த அதிகாரத்தை, இந்த சிம்மாசனத்தை, இந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து இந்த முழு பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய அறிவை எல்லாம் அல்லாஹ்வுடன் இணைந்தவர்களுக்கு கொடுத்தது மாதிரி உலக கல்வியை சுமந்து வெறுமனே உலகத்திலே தன்னுடைய மூளையை லைத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த உலமாக்கள் ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படும், இந்த உலமாக்கள் வைத்தியர்களுக்கு தேவைப்படும், இந்த உலமாக்கள் அதாவது லோயஸ்மாருக்கு தேவைப்படும், இந்த உலமாக்கள் முழு உலகத்துக்கும் தேவைப்படும். உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவர்களாக மக்களை வாழ வைக்க விட மாட்டான். தஸவ்வுஃபுடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது, எந்த ஊரில் ஒரு ஆலிம் இல்லையோ அந்த ஊரில் நீங்கள் வாழ வேண்டாம், ஆலிம் உள்ள இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய இஸ்தலத்தை தேடிச் செல்லுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்களான தஸவ்வுஃபுடைய உலமாக்கள் தெளிவான முறையில் இந்த உம்மத்துக்கு எழுதி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஈமானில் பழுது வராமல் இருப்பதற்காகத்தான் உலமாக்கள் மிம்பரில் இருந்து சொல்லிக் கொண்டிருப்பது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய ஈமான் அடிக்கடி நம்மை விட்டு போய் வந்து கொண்டிருக்கின்றது. அதனை சரி செய்வதற்காகத்தான் உலமாக்கள் கத்தி சொல்லுகிறார்கள், இங்க வாங்கப்பா, நீங்க நினைத்தது மாதிரி இந்த உலகத்தில் எதுவும் நடந்து கொண்டிருப்பது கிடையாது. அல்லாஹ் வழி நடத்தி கொண்டிருக்கின்றான். இன்னொரு விடயத்தை சொல்லி முடிக்கின்ற கண்ணியமானவர்களே, நம்முடைய நாடு இருக்கின்றனவே, நம்முடைய நாடு இந்த இலங்கை இருக்கின்றனவே, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் அரபியர்களுடைய வாயால் சொன்னதனுடைய காதால் கேட்டிருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய தக்வாவுக்கு நிகராக இந்த இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் கிடையாது என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் வந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கதிரையில் இருந்து பேசிய ஒரு பக்கம் வைக்க நம்முடைய தாய்மார்கள், பர்தா அணிந்த தாய்மார்கள்,
தக்வாவோட இருக்கக்கூடிய தாயிகள், பெரும் பெரும் இறைநேசர்களான உலமாக்கள், பெரும் பெரும் மதரசாக்களில் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், கண்ணியமான சகோதரர்களே, இரவுடைய நேரத்தில் ரப்புடைய தொடர்பை ஏற்படுத்தியதுதான் எங்களால் அசைக்க முடியாது நினைத்தவர்களை அல்லாஹ் யாரை கொண்டு உட்கார வைத்தானோ அவர்களை கொண்டு அசைக்க வைத்தான். கண்ணியமானவர்கள், நாம் எப்பொழுது ரப்புடன் தொடர்பாகவே வாழுவோமோ, இதனால் தான் ஹிருக்கல் மன்னன் கேட்டானே சைனா நாட்டில் இந்த வரக்கூடிய நபியுடைய தோழர்களை எதிர்த்து நிற்பதற்கு என்ன முடியும்? அவருடைய சிபாத்துகளை ஹயாத்து சஹாபாவில் வருகின்றது, அவருடைய தன்மைகளை எழுதுங்கள். இரவில் கோழைகளை போல அழுது கொண்டிருப்பார்கள், பகலில் அவர்கள் குதிரை வீரர்களாக இருப்பார்கள். அவர்களில் மது மாவி என்பது கிடையாது, ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவர்கள் கேட்டு நடக்கின்றார்கள். என்ன அந்த அரசன் சொன்னது? அவர்கள் எந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்களோ அதுக்கு நீங்கள் வழிபடுங்கள். இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களுக்கு முன்னால் பெரும் பாறாங்கல் மலையை கொண்டு வைத்தாலும் அவர்களுடைய பார்வை பட்டாலே அது சுக்கு நூறாகி போய்விடும். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமானால் இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. கண்ணியமானவர்கள், யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சஹாபாக்கள் இந்த அல்லாஹ் மீது வைத்த, அல்லாஹ் நினைப்பது மட்டும் தான் நடக்கும் என்ற அந்த யகீனில், அந்த ஈமானில் வாழ்ந்ததற்கெனவே உலகத்தில் அவர்கள் வெற்றியாளர்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்து விட்டார்கள். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, அதனால் நாமும் அல்லாஹ்வுடைய இந்த முடிவுகளை நாங்கள் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பக்கம் திசை திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹ் நினைப்பது மட்டும் தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற அந்த யகீனை நாம் வைத்தவர்களாக வாழ்வோமானால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய உலக வாழ்வும் நிம்மதியாக அடையும், நம்முடைய மௌத்தும் நிம்மதியாக கலிமாவோட நாம் விரும்பிய பிரகாரம் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டு அவனுடைய மன்னரையில் நம்மை நிம்மதியாக வாழ வைப்பான். ஆக இல்லாமல் அல்லாஹு தஆலா அவன் விரும்பிய பிரகாரம் அவனுடைய கட்டளைகளை எடுத்து அவன் விரும்பிய பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக. யாழ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழ் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழ் நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழ் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிவிடுவாயாக. ஈமானில் குறைபாடு உள்ளவர்களாக வாழ வைத்து விடாத யாழ்லா. யாழ்லா நம்முடைய நாட்டில் யாழ்லா எந்த வெள்ள நிவாரணம் ஏற்பட்டிருக்கின்றன ரப்பே, அந்த வெள்ள நிவாரணத்தை, வெள்ளத்தை நீ யாழ்லா நீ பூமிக்கு அதனை உறிஞ்சிக் கொள்ளும்படி கட்டளையிட்டு அந்த மக்களுக்கு நீ அழகான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யாழ்லா அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் நீ உதவி செய்து விடுவாயாக. அவர்கள் சதகாவுடைய பேரில் யாழ்லா யார் யாரெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் யாழ்லா நீ மென்மேலான பரக்கிரத்தினை செய்து நோயற்ற வாழ்வையை கொடுத்து அவர்களுடைய சகல பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையையும் யாழ்லா இந்த பூமியிலும் கபரிலும் கொடுத்து